So, good morning everyone. I have joined today as Kadalur District SP. எங்களோட முக்கியமான ப்ரையாரிட்டி விசிபிள் போலீசிங். ஏதாவது கிரீவன்சஸ் இருந்தால் அந்த கிரீவன்ஸ் ரிட்ரஸ் ஆகாமல் இருக்கக்கூடாது. கிரீவன்ஸ் கண்டிப்பாக ஏதாவது கம்ப்ளைண்ட் சிட்டிசனுக்கு இருக்குது இல்லைன்னா போலீஸ் வெல்ஃபேருக்கு இருக்குது, அது கண்டிப்பாக ஷார்ட் பண்ணணும். தட் வில் பி அவர் ப்ரையாரிட்டி. சிமிலர்லி ஆக்ஷன் அகேன்ஸ்ட் கான்ட்ராபேண்ட், ஆக்ஷன் அகேன்ஸ்ட் இல்லிசிட் லிக்கர், இது வந்து டாப் மோஸ்ட் ப்ரையாரிட்டியில் நாங்கள் பார்ப்போம். அதுக்கு ஆல்ரெடி டீம்ஸ் இருக்காங்க, ஒரு செட்டப் இருக்குது. அது எந்த லெவலுக்கு நமக்கு வந்து அதில் வந்து ஃபர்தராக ஸ்ட்ரென்த் அதில் இன்க்ரீஸ் பண்ணுறதா இல்லை ஏதாவது இம்ப்ரூவைஸ்மெண்ட் பண்ணணுமா, அது அனலைஸ் பண்ணி அவர் முக்கியமான ப்ரையாரிட்டி வில் பி டு டேக் ஆக்ஷன் அகேன்ஸ்ட் கான்ட்ராபேண்ட் அண்ட் இல்லிசிட் லிக்கர். சிமிலர்லி கிரைம் அகேன்ஸ்ட் உமன் அண்ட் சில்ட்ரன், இப்போ சிங்கப்பென் ஃபோர்ஸ் நம்ம கடலூர் டிஸ்ட்ரிக்டில் ஆல்ரெடி ஒர்க் ஆகுது. அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் ரிவ்யூ அண்ட் அவங்க எப்படி ஒர்க் செய்கிறாங்க, உமன் அண்ட் சில்ட்ரன் எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க, அது மெஷர் பண்ணுறது, அதில் இம்ப்ரூவைஸ் பண்ணுறது, அதுவும் நாங்கள் டாப் மோஸ்ட் ப்ரையாரிட்டியில் பார்க்க போகிறோம். தேங்க்யூ சார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மெயினாக வந்து டிராஃபிக் வயலேஷன்ஸ் தான் இப்போ அதிகமாகிட்டு இருக்குது. டிராஃபிக்கில் வந்து போதுமான அளவு காவல்துறையில் இப்போ கடலூர் வந்து இன்னும் நகராட்சி அமைச்சு அதுக்கப்புறம் மாநகராட்சி மாறிடுச்சு. டெஃபினெட்லி அது ஆக்சுவலி வி ஹாவ் டு கோ த்ரூ தி சாங்ஷன்டு ஸ்ட்ரென்த்து எத்தனை பேர் இருக்காங்க அண்ட் ஏதாவது நாங்கள் அதில் ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ண முடியுமா. ஏன்னா ட்ரெடிஷ்னலி சில வந்து லோ பாப்புலேஷன் ஏரியாஸில் ஒரு சில நேரம் டிராஃபிக் நமக்கு இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி பீக் ஹவர்ஸில் ஏதாவது நாங்கள் சேஞ்சஸ் கொண்டு வர முடியுமா, அது நாங்கள் டெஃபினெட்லி பார்ப்போம் அண்ட் வர சமயத்தில் அதில் சேஞ்சஸ் தகுந்த மாதிரி பண்ணிடுறோம். தேங்க்யூ. வழக்கு விசாரணை பார்த்தா ஒரு சில வழக்குகள் வந்து ரொம்ப விரைவி காட்டுறீங்க, ஒரு சில வழக்குகள் ரொம்ப பெண்டிங் போகிறதுனால அவங்க அடுத்தடுத்த குற்றங்கள் போயிட்டே இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த தெஃப்ட்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அதிகமாக வருது, குற்றவாளிகளுக்கு சரியான தண்டனை இல்லாதனால தான். அதெல்லாம் இப்படி இல்லை, ஒரு டிரைவ் எடுத்து லாங் பெண்டிங் இந்த மாதிரி எத்தனை குற்றங்கள் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கோம், இன்வெஸ்டிகேஷனில் வச்சுருக்கோம், அது எல்லாத்தில் அந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணுறது, சார்ஜ் ஷீட் தாக்கல் பண்ணுறது, அது ஒரு டிரைவ் மாதிரி எடுத்துகிட்டு அது நாங்கள் முடிவுறதுக்கு வர சமயத்தில் கண்டிப்பாக பார்ப்போம். தேங்க்யூ.